ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஸ்டோன்ல இருந்து காப்பர், காப்பர் டு பிரான்ஸ், பிரான்ஸ் அயன் இதுதான் வந்திருக்கு. இதனால ஸ்டோன் வந்து நம்ம இஷ்டமான ஷேப்புக்கு வளைக்க முடியாது, பிரிட்டில் ஈஸியா உடைக்கக்கூடியது. காப்பர் வந்து அதனோட கடினத்தன்மை அதிகமா இருக்கும். பிரான்ஸ் வந்து இது வந்து இனிமே பளபளப்பா இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்னும் உறுதித்தன்மையோட இருக்கக்கூடியது அயன். சரிங்களா? அயன் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதனாலதான் வந்து ஒண்ணுல இருந்து ஒண்ணு எவாலுவேஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ சார்கோலித்திக் பீப்புள் வந்து இந்த கிராமங்களா வந்து வாழ்ந்தாங்க. சரிங்களா? ஸோ நியோலித்திக்லயே கிராமம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா சார்கோலித்திக்ல பரவலா நிறைய கிராமங்கள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அதே மாதிரி வந்து மற்ற விஷயங்களே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அன்றாட வாழ்க்கையில இருந்து. சரிங்களா? வைல்ட் அண்ட் ஹெட்டிங்ஷிப் இதை தவிர மற்ற விஷயங்களும் இது பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சார்கோலித்திக் பீப்புள் தான் ஏற்றத்தாழ்வுகள் உருவாச்சு. எப்படி பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹவுஸ்ல ஒருத்தவங்களும் சர்க்குலர் ஹவுஸ்ல ஒருத்தவங்களும் தாங்கினாங்க. ரெக்டாங்குலர் ஹவுஸ் வந்து சீஃப் வந்து தாங்கினாங்க, அதுல வந்து மக்கள் வாழ்ந்தாங்க. ஏன்னா சர்க்குலர் ஹவுஸ் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஹவுஸ் வந்து என்னது, கிளே இந்த களிமண்ணாலான ஹட்டும், அப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த இந்த வைக்கோல் வச்சு இருக்கக்கூடிய ஹட்டும் வந்து உருவாக்குனாங்க. பேம்பூ ஸ்டாஃப், பேம்பு வச்சு என்னது உங்களுக்கு மூங்கிலும் வச்சு, புண்ணாக்கு வச்சு இந்த மாதிரி தான் கட்டினாங்க. லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. எலும்புகள் மூலியமோ கல்லு மூலியமோ இது மூலியமோ வச்சுலாம் வந்து இது பண்ணாங்க. உமன்ஸ் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து வேர் பண்ணாங்க. சரிங்களா? ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வந்து மதர் காடஸ் வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இது பண்ணாங்க. ஏன்னா இது அது லிங்கத்தை வச்சு இது பண்ணாங்க. அப்புறம் புல் வந்து அவங்களோட கல்ட்டோட இது விஷயமா இருந்திருக்கு சிம்பிளா. அப்புறம் பாட்ரி வந்து கலர் கலர் பாட்ரி யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஓசிபி பாட்ரி, பிஆர்டபிள்யூ பிளாக் ரெட் வேர் பாட்ரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ பெயிண்டட் பாட்ரி ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வீல்டு புல்லட் கார்ட்ஸ் கட்ட வண்டி, என்னது மாட்டு வண்டியோட இதெல்லாம் வந்து அதுல வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த பானையில. சரிங்களா? ஸோ பானை வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பெரிய பானையை தயாரிச்சு அது மூலியம் வந்து கிரைன்ஸ் அந்த உணவு தானியங்களை வந்து சேமிக்க வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஜாடியாவும் யூஸ் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் இது பண்ணாங்க. சரிங்களா? சரிங்களா? அப்புறம் வந்து புதைக்கிறது பாத்தீங்கன்னா நார்த் டு சவுத் வந்து ஒரு இடத்துலயும், வெஸ்ட் டு ஈஸ்ட் இன்னொரு இடத்துல பறிச்சாங்க. அக்னி குண்டங்கள்லாம் வந்து என்ன செய்யாங்க, இது பண்ண இருந்துச்சு. அதே பரியல் பிராக்டிஸும் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. சரிங்களா? காலை வெட்டி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, புதைச்சிருக்காங்க. பேயா சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாதிரி கிரேவ் கோச் அவங்க வந்து அவங்களோட இதுல வந்து குழியில வந்து அவங்க யூஸ் பண்ண நிறைய விஷயங்களும் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால லைஃப் ஆஃப்டர் டெத் அவங்க வந்து என்ன நம்புறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வருது. ஸோ பிரைமரி இது பாத்தீங்கன்னா ஹண்டிங் ஃபிஷிங் இருந்திருக்கு, பேஸ்டல் ஃபிஷ் இருந்திருக்கு, டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி காட்டன் வந்து இது பண்ணிருக்காங்க. இது ஹார்டிகல்ச்சர் வந்து இது பண்ணிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் இது பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஹார்ஸ் பத்தி தெரியாது, கவு கோட் இதெல்லாம் இது பண்ணாங்க. அதே மாதிரி டைரி டெக்னாலஜி தெரியாது, பால் சார்ந்த பொருட்களை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ மில்க் வந்து அவங்க டெய்லியோட லைஃப்ல பார்ட்டா இல்ல, அதனாலே நிறைய குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய இடங்கள்ல குழந்தைகளோட எலும்பு கூடிய கிடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, காப்பர் ஸ்மித் வந்து அவங்களுக்கு அந்த காப்பர் வந்து எப்படி உருவாக்குறதும் தெரிஞ்சிருக்கு. ஸ்டோன் ஒர்க் பண்ணாங்க. க்ளோத் வந்து ஸ்பின்னிங் பண்ணி இது பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் புல்லக் வாட்ச் வீல் வச்சு அவங்க பெரிய பெரிய இடத்துக்கு போனாங்க. சரிங்களா? சோசியல் இன்குவாலிட்டிஸ் வந்துருச்சு. அப்ப வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு பொருளை கொடுத்து இன்னொரு வாங்குற மாதிரி இருக்கும், ஒருத்தர் கையில அதிகமான காசு ஏறுற மாதிரி இருக்கும். அப்ப ஏற்றத்தாழ்வுகளும் கண்டிப்பா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஆற்றுப்படுகையோர தான் வந்து ஆற்றோரத்துல தான் நிறைய வந்து இதோட கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து நிறைய ரீஜன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கு. அஹார் பனாஸ் கல்ச்சர், பிரபாத் கான்பூர் கல்ச்சர், ஜார்வே கல்ச்சர், மால்வா கல்ச்சர், கயாத்தா கல்ச்சர் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நதிகள் ஒரு இங்க வந்து இது பண்ணுறது கூட்டம் கூட்டமா வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ முன்னாடி ஸ்டோனை வந்து இது பண்ணாங்க, ஸ்டோன் வச்சு இது பண்ணாங்க. காப்பர், அப்புறம் வந்து டெக்னாலஜி தான் அதை வந்து ஒடுக்கி இதெல்லாம் கிராஃப்ட் எல்லாம் பண்ணி நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மழை வரது கம்மியா இருந்திருக்கு. உங்களுக்கு கால்கா மலேரியா இது பண்ணிட்டு அன்ஹைஜீனிக்கிறதுனால உங்களுக்கு ரெயின்ஃபால் கம்மியா இருந்து அக்ரிகல்ச்சர் இல்ல. ட்ரிங்க் பீப்புள் வந்து இது மில்கையும் குடிக்காதனால ரொம்ப எதிர் சக்தி கம்மியா இருந்து அப்படியே நிறைய பேர் செத்துருக்காங்க. சரிங்களா? அப்படிதான் எங்களோட பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. அடுத்து பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் வந்து என்னது, பின்னும் அலாய். சரிங்களா? சரிங்களா? காப்பர் அலாய் வந்து உங்களுக்கு வந்து என்னது இது பண்ணிருக்காங்க. பிராஸ் இதெல்லாம் வச்சு அலாய் வச்சு இது பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க. பளபளப்புன்னு இருக்கும். சரிங்களா? பிரான்ஸ் வந்து ஆக்சிடென்ட்லாம் தான் வந்து என்னது டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு ஏஜ் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா கனெக்டிவிட்டி இல்லாதனால இன்னொரு இடத்துல இருக்கலாம்.
இது வந்து பிரான்ஸ் ஏஜ் இதுல வந்து ஹரப்பாவோடது சரிங்களா, சல்குலத்துக்கு அதுக்கு முன்னாடி. ஆனா கண்டுபிடிக்கிறது ஐபிசி இண்டஸ் அப்புறம் தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதோட இதுதான் சரிங்களா. பிரான்ஸ் ஏஜ் வந்து ரொம்ப அர்பனா இருந்திருக்கு, நகரமா ஹைலி அட்வான்ஸ் இருக்கு, சல்குலத்துக்கு லெஸ் அட்வான்டேஜ் சரிங்களா. அப்புறம் அயன் ஏஜ், அயன் வந்து இதெல்லாம் தாண்டி அந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வேதிக் ஏஜோட போயிருக்கு. அயன் ஏஜோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெகாலித்திக் பெரியல்ஸ் இருப்பாங்க. அவங்க செத்தவங்களுக்கு மேல கல் நிறைய வந்து பெரிய பெரிய கல் வச்சிருப்பாங்க, வீரக்கல்னு சொல்லுவாங்க தமிழ்ல சரிங்களா. இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? அதுக்கு நடந்தது புரிச்சு இல்லை எல்லாத்துக்கும்? Yes, sir. அடுத்து புரோட்டோ ஹிஸ்டரி. புரோட்டோ என்னமா ஒரு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஹிஸ்டரிக்கு முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு சரிங்களா, அது புரோட்டோ ஹிஸ்டரி சொல்லுவாங்க. இது வந்து இன்னொரு பேர்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதுல இருந்தா வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். டிஎன்பிசிக்கு இது இருக்கு, இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் வந்து யூபிசிக்கு இருக்கு. ஆனா டிஎன்பிசில எப்பயாச்சும் ஒரு டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் தமிழ்நாட்டிலோட தமிழ் சங்கம் இந்த தமிழ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிவிலைசேஷனா நாகரிகம் சரிங்களா. நாகரிகம் உருவானது 3300 இருந்து 1300 பிசி வரைக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மக்கள் மனிதனோட எவால்யூஷன் இருக்கு, நொமாடிக்கா இருந்தது, ஊசி தலைவனா இருந்தான். அதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சான், விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் வந்து என்னது, ஒரு இடத்துல ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வந்து வாழ ஆரம்பிச்சான். சேஃப் ஃபார் லாங்கர் டைம் ஸ்னேல் சேம் பிளேஸ் ஸ்டில் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் சரிங்களா. அவன் வந்து அறுவடை செய்யற வரைக்கும் அங்க தங்கினான். அதுக்கப்புறம் என்ன செடென்டரி லைஃப், இது அந்த இடத்துல வந்து அவன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அப்புறம் வந்து இந்த மாதிரி வாழ்றதுனால சொசைட்டி உருவாச்சு. சொசைட்டி வந்து அட்வான்ஸ் ஆகி சிவிலைசேஷன் உருவாச்சு சரிங்களா. சிவிலைசேஷன் பாத்தீங்கன்னா சொசைட்டி விச் ஹேட் இட்ஸ் ஓன் ஹைலி டெவலப்டு கல்ச்சர் அண்ட் வே ஆஃப் லைஃப். கல்ச்சர்னும் இருக்கணும், வே ஆஃப் லைஃப் இருக்கணும், ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்து சிவிலைசேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் கல்ச்சர் தான் இருக்கும், வே ஆஃப் லைஃப் இருக்காது சரிங்களா. ஸோ இவங்க வந்து வே ஆஃப் லைஃப் இப்படிதான் வாழணுங்கிற ஒரு முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஓகே பாருங்க, இண்டஸ்ட்ரியல் civilization. The people of this civilization were in touch with other civilization, Mesopotamian civilization. இவங்க சார்ந்து வந்து நிறைய civilization இருக்கு. இந்தியாவில் ஐவிசின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல மெசபடோமியன் சரிங்களா. சைனால இன்னொரு இது நைல் நதி ரிவர்ல இன்னொரு சிவிலைசேஷன் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிவிலைசேஷன் இருக்கும். Bronze was extensively used during this period, and thus this time period referred as Bronze Age. சரிங்களா, பிரான்ஸ் அதிகமா யூஸ் பண்ணனால இந்த ஏஜ் வந்து பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லலாம் சரிங்களா. பிரான்ஸ் வந்து காப்பரையும் டின்னும் வச்சா வரும். இது சொன்னாங்க ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் சர்வைவிங் சிவிலைசேஷன். சர்வைவிங் இன்னும் வாழுது, நம்ம மூலியா வாழுது. இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க லிஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்பயும் நம்ம சார்ந்த ஒரு கூட்டம் மக்கள் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அது வாழறி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அந்த பழக்க வழக்கங்கள் இன்னும் நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணுது. அப்ப இன்னும் அந்த ஐவிசி கல்ச்சர் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். term Indus Valley Civilization was used by John Marshall for the first time. யார் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா, ஜான் மார்ஷல். சிவிலைசேஷன் எமர்ஜ் அரௌண்ட் இண்டஸ் சரிங்களா. இண்டஸ் பக்கத்துல ஆரம்பிச்சது. அதர் நியர் பை ரிவர் கக்ரார் அக்ரா சரிங்களா. அப்புறம் வந்து ட்ரைட் அப் சரஸ்வதி அண்ட் தரஸ்வதி தரஸ்வதி சரிங்களா. அங்க வந்து ஒரு ரிவர் மாதிரி பெரிய ரிவர் சரிங்களா. அந்த ரிவர் வந்து இப்போ இல்ல சரிங்களா, ட்ரைட் அப் ஆயிடுச்சு, மண்ணுக்கு போயிடுச்சு. ஐவிசி ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் சிட்டி எக்ஸர்வேட் ஹரப்பா. ஃபர்ஸ்ட் வருஷம் நோண்டப்போ ஒரு சிட்டி கண்டுபிடிச்சாங்க ஹரப்பா. அப்பதான் அது வந்து ஹரப்பன் சிட்டின்னு சொல்லி இது பண்ணாங்க சரிங்களா. ஸோ ஒரு சிவிலைசேஷன் வந்து எந்த சிட்டியை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அதோட பேர் வச்சிடறாங்க. புரிஞ்சுங்களா.
இதெல்லாம் ஒரு கொஸ்டினா வந்திருக்கு சரிங்களா. அதனால நீங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். பாருங்க. சோ இது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் எங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆக்குபை பை ஹர்பன் சிவிலைசேஷன் வாஸ் ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள் தான் இருக்கு பாருங்க. இப்போ இருக்கு பாருங்க. ஸோ ஐஏஎஸ்க்கு வந்து ஹிஸ்டரி ஆப்ஷன் ஒன்று இருக்கு, நான் அதான் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதுல வரக்கூடியது தான். ஸோ நீங்க இது வந்து படிச்சாலே வந்து ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிற்காலத்துல. பாருங்க, ஹரப்பா இங்க இருக்கு, மொஹஞ்சதாரோ, அம்ரி, துர்குட்டோடா, லோத்தல், இதெல்லாம் வந்து இந்தியாக்குள்ள இருக்கு. மெஹகர், மௌசரோ, சுத்தலோ இதெல்லாம் வந்து இங்க இல்ல. ஹரப்பால வந்து எங்க இருக்கு, வெளியில இருக்கு, இந்தியாவுக்கு வெளியில இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு உள்ள என்ன இருக்கு, இந்தியாவுக்கு வெளியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இது கேட்பாங்க. பாருங்க, அடுத்த ஒரு ரிவர் வந்து மறைஞ்சு போயிடுச்சு சரிங்களா. மிஸ்ட்ரி ஆஃப் சரஸ்வதி ரிவர். இண்டஸ் வேலி வந்து இன்னொரு ரிவர் இருக்கு சரிங்களா, இதான் சரஸ்வதி பிரகா ரிவர். ரிசர்ச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிவர் வந்து ஓடி இருக்கும், ஆனா வந்து 1500 கிலோமீட்டர் லாங் சரிங்களா. எந்த அளவுக்கு பெரிய ரிவர் பாருங்க. இது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்னது அந்த டெக்டானிக் ஷிப்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குளோபே வந்து தண்ணியில மிதங்கிட்டு தான் இருக்கு. அதுல நம்ம ஜிக்ஸாக் பசில் வச்சு விளையாடுவோம்ல, பிச்சு பிச்சு ஒட்டி ஒட்டி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட இதே வந்து மிதந்துட்டு இருக்கும் தண்ணி மேல. ஸோ இது தண்ணி வந்து போகும்போது வரும்போது சில நகர்வுகள் இருக்கும். அந்த மாதிரி நகரும் போது ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சு இந்த நதி என்ன செய்யுது, ஒரு மண்ணுக்குள்ள போயிருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஓகே. Due to this shift, supply to the river was cut off and remaining water seeped down the below the earth from the fissure. சரிங்களா. இந்த கட்டானனால என்னது, ஒரு இது வந்து மண்ணுக்கடியில போயிருது அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி portrayed as surpassing in majesty, mighty of all the water, pure in her course from mountain to ocean. சரிங்களா. மலையில இருந்து பியூரா வந்து வந்து நதியில கலக்கக்கூடியது. எக்ஸ்பர்ட் says river never flowed independently of Allahabad but part of United Kingdom. அலகாபாத் மட்டுமே வந்து போய் வந்து இது ஆகல, இது வந்து வேற இடங்களையும் போயிட்டு இருந்திருக்கு, கங்காவை கூட சேர்ந்திருக்கு சரிங்களா. அப்படிதான் வந்து மூணுமே வந்து சேர்ந்து தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சா, எனி டவுட்மா? இது வரைக்கும் புரிஞ்சா, சிவிலைசேஷன் புரிஞ்சா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னன்னு புரிஞ்சா, அவரோட மக்களோட இது புரிஞ்சா உங்களுக்கு? Yes, sir. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், சோஷியல் லைஃப், எக்கனாமிக் லைஃப், லெகசி, கம்யூனிட்டி, ஐவிசி, டிக்ளைன் ஆஃப் ஐவிசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா there was no clear evidence about ruling class or hierarchical system. ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இவங்களுக்கு அப்புறம் இவங்க அப்படிங்கிற ஒரு ஹெரார்கி சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா கிளியரான எவிடன்ஸ் இல்ல. தியரியன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, அதை படிச்சவங்க எல்லாமே. ஒரு தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் ஐவிசி வாஸ் derived from மெட்டீரியல் எவிடன்ஸ். சரிங்களா. என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து நம்ம வந்து யூகிக்கலாம். வாஸ் பிலீவ் டு பி தியோக்ராட்டிக் அண்ட் யூனிட்டரி. தியோக்ராட்டிக் அப்படின்னு சொன்னா மதம் சார்ந்த ஒரு ஆட்சியா இருக்கும். எப்படி ஈரான்ல வந்து கொமேனி ஆட்சி செய்யறாங்க, அந்த மாதிரி வந்து இங்க வந்து என்னது உங்களுக்கு தியோக்ராட்டிக்னா மதம் சார்ந்த மதம் குருமாக்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓ டெமோக்ரஸி இல்ல, யூனிட்டரியா இருக்கும் சரிங்களா. தியோக்ரஸி இஸ் a form of government in which religious institution is the source from which all other derives. சரிங்களா. ரிலீஜியனை வச்சு இது பண்றது சரிங்களா. குரான் இருக்குன்னா குரான்ல இருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அது வந்து யார் வந்து இதை கிலாஃபான்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து ஆட்சியாளர் இருப்பாங்க. சரி, மொனாக்கா தான் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் வந்து தியோக்ரஸின்னு சொல்லுவாங்க, மத குருமாக்கள் தலைவரா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தியரி 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல another theory is that IBC was possibly ruled by guild of merchants, type of oligarchy of state. guild of merchants அப்படின்னா வியாபாரிகள் சங்கம், கிழங்கு வியாபாரி, அந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சங்கத்தினாலதான் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இது வந்து ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. ஒலிகார்கின்னு சொல்லுவாங்க. ஒலிகார்கி இஸ் a form of power structure in which small group of people having control over the country or organization. குட்டி குரூப் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கும் சரிங்களா.
பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்க போறோம், சோஷியல் லைஃப் எல்லாம் பார்க்க போறோம், எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுட் ஹேபிட் எப்படி சாப்பிட்டாங்க, என்டர்டைன்மெண்ட்ஸ் என்ன இருந்துச்சு, ஆர்னமெண்ட்ஸ் என்னலாம் அவங்க உடுத்தினாங்க, க்ளோத் எப்படிலாம் இருந்திருக்கு, அப்புறம் என்னது டூல்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க, ஸ்கிரிப்ட் என்ன யூஸ் பண்ணாங்க, எழுத்துல ரிலீஜன் என்ன இருந்திருக்கு, பரியல் எப்படி பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் சொசைட்டி இருந்திருக்கு, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, அக்ரிகல்ச்சர் தான் இருந்திருக்கு. வீட் அண்ட் பார்லி அஸ் அ ஸ்டேபிள் ஃபுட், பிரைமரி ஃபுட். சீசம், லென்டில்ஸ், அதர் பல்சஸ் ஆர் grown. சரிங்களா, மற்றதும் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா வீட் அண்ட் பார்லி தான் வந்து அதிகப்படியா வந்து அவங்க வளர்த்திருக்காங்க. ஹார்டிகல்ச்சர்ஸ், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபுட் இன்க்ளூட் போத் வெஜிடேரியன் இருந்தாங்க, நான் வெஜிடேரியன் இருப்பாங்க. சரிங்களா, அப்போ வந்து ஐவிசி மக்கள் வெஜிடேரியன் தான் அப்படின்னா தப்பு. சரிங்களா, ஐவிசி மக்கள் நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. போத் ரெண்டுமே வந்து அவங்க கன்சியூம் பண்ணாங்க. டொமஸ்டிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா கேட்ல ரைஸ் பண்ணியிருக்காங்க. பீக், ஷீப், கோட்ஸ் ஃபுட் சோர்சஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. கவ் ப்ரொவைட் ஃப்ரெஷ் மில்க் அண்ட் மீட். சரிங்களா, இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சால்கோலிக் பீப்புள் வந்து செஞ்ச தவிர இவங்க செய்யல. இவங்க மில்க்கும் இதுவும் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க. ஓகே, மெயின்டைன் கான்ஸ்டன்ட்லி ஹெல்தி டயட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ப்ரொவைடட் இஃப் தே கன்சியூம் ரைஸ் ஆர் நாட். ரைஸ் வந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க வந்து தெரியாது. ஆனா ரைஸ் நெல் விதை இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யறாங்க, ரோப்பரும் லோக்கல் அந்த ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, கேக்குதா, ஆடிபிள்? முன்னாடியும் இப்ப கொஞ்சம் வித்தியாசம் தெரியாது ஏதாச்சும் கிளாரிட்டியில? இல்ல அப்படிதான் இருக்கா, எப்போ போலதான் இருக்கா? வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குல்ல எல்லாத்துக்கும்? அதே அடுத்து பாருங்க, மாதிரி லைஃப் ஸ்டைல். ஓகே ஓகே. லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா க்ளோத் எப்படிலாம் வந்து அவங்க உடுத்தினாங்க அப்படின்னா, மென்னும் உமனும் சேர்ந்து வந்து க்ளோத்திங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரெண்டு துணியால தான் வந்து உடம்பு மறைச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து அப்பர் கார்மெண்ட், மேல போத்திக்கிற துணை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லோவர் கார்மெண்ட். சரிங்களா, ரெண்டு உடை தான் வந்து அவங்க ரெண்டு பீஸோட க்ளோத்தை வச்சுதான் அவங்க வந்து தன்னை வந்து மறைச்சிருக்காங்க. அடுத்து காஸ்மெட்டிக் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, the new use of face paint, மேக்கப் செட்லாம் அவங்க தெரிஞ்சிருக்காது போல. அது மேல ஐவரி, ஐவரினா தந்தம். அப்புறம் பிரான்ஸ் ஓவல் மிரர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐவரி காம்ஸ், சரிங்களா, ஆஃப் வேரியஸ் ஷேப். ஈவன் ஸ்மால் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. சரிங்களா, மொஹஞ்சதாரோ அந்த சைட்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உமன் வந்து ஐவரியான ஹேர் பின்ஸ் வந்து இதை எடுத்திருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ் வந்து கோல்டு, சில்வர், காப்பர், பிரான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேங்கிள்ஸ் இருந்திருக்கு, பிரேஸ்லெட் இருந்திருக்கு, ஃபில்லட்ஸ் இருந்திருக்கு, கிரிடல்ஸ் இருந்திருக்கு, பாருங்க இயர்ரிங் இருந்திருக்கு. எல்லாமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பீட் கடுக்கா வந்து என்னது மென்னாலும் உமனாலும் இது பண்ணப்பட்டிருக்கு, போன் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா, சரிங்களா. அடுத்து பாருங்க, என்டர்டைன்மெண்ட். இவங்க எதுக்கு என்னெல்லாம் என்டர்டைன்மெண்ட்ல இது பண்ணாங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் டாய்ஸ். அவங்களோட டாய்ஸ் எப்படி தான் இருக்கு, கிளே ஆர்ட் தான். சரிங்களா, களிமண்ணால் செய்யப்பட்ட சின்ன சின்ன இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பாய்ஸ் வந்து டெரகாட்டா டாய்ஸ்னு சொல்லுவாங்க, கட்டையாக செய்யப்பட்டது, உட்டன். கேர்ள்ஸ் வந்து டால்ஸ் வச்சு யூஸ் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்யறாங்க, அப்புறம் பாய்ஸ்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்டான வச்சு விளையாடணும், கேர்ள்ஸ்னா சாஃப்டான வச்சு விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டியர் டைப் அப்படியே இருந்திருக்கு. சரிங்களா, என்டர்டைன்மெண்ட் பாருங்க, பீப்புள் வந்து அவுட்டோர் விட இன்டோர் தான் வந்து அதிகமா வந்து விரும்பி இருக்காங்க. சரிங்களா, கேம்பிள் சூதாட்டம் வந்திருக்கு, தாயம் ஆட்டம் வந்திருக்கு,
டான்சிங் இருந்திருக்கு, சிங்கிங் இருந்திருக்கு. பாருங்க இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஃபாலோ பண்ணிருப்போம்ல. நாங்களாம் தாயாட்டம்லாம் ஆடி இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனாலதான் இனிமே சர்வே ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? பிளே லைக் மார்பிள்ஸ், பால்ஸ் அண்ட் டைஸ் இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. பாருங்க ஃபிஷிங் வாஸ் ரெகுலர் ஆக்குபேஷனா இருந்திருக்கு. மீன்பிடி தொழில். அதே மாதிரி ஹண்டிங் பண்ணிருக்காங்க, புல் ஃபைட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ புல் ஃபைட்டு இப்ப தமிழ்நாட்டுல பண்றாங்கல்ல ஜல்லிக்கட்டு. பாருங்க இதெல்லாம் வந்து அவங்க சீல்ல இருந்து கண்டுபிடிக்கப்படுது. புல் ஃபைட் பண்ணிருக்காங்க பாருங்க. பாருங்க சோசியல் டிவிஷன் பாருங்க. ஸோ அவங்க அவங்க இதுலயும் வந்து டிவிஷன் இருந்திருக்கு. 3 குரூப் இருந்திருக்காங்க. ஒன்னு ரூல்டு, ஒன்னு வந்து ஆட்சியாளர், ஒன்னு வந்து ரிச் மெர்ச்சன்ஸ் இருப்பாங்க, புவர் லேபர்ஸ் இருக்காங்க. அர்பன் சிவிக் அமெண்ட்மெண்ட்ஸும் இவங்க பண்ணியிருக்காங்க. நகரமாக வந்து அவங்க கட்டமைச்சிருக்காங்க. நகரத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு முக்கியமா டவுன் பிளானிங் இருக்கணும். சிட்டாடல்னா அப்பர் இடத்துல இருக்கு, லோவர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைனேஜ் சிஸ்டம், கழிவு நீர் பாதை, இந்த சாக்கடை விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோடு வந்து நல்லா பிளான் பண்ணி ரோடு கட்டியிருக்காங்க. ஹவுஸும் அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. பிரிக்ஸ் அவங்களோட செங்கலை பாத்தீங்க அப்படின்னா அந்த கரெக்டான சைஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல காமிச்சீங்கல்ல, உங்களுக்கு எல்லா ஊர்லயும் இருக்காங்க பாகிஸ்தான். இங்க எந்த இடத்துல போய் ஒரு வீட்டை வந்து நீங்க பிரிச்சு ஒரு செங்கல் எடுத்தாலுமே வந்து அந்த ஷேப்பும் வேற இடத்துல இருக்கிற ஷேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? ப்ராப்பரா ஒரு ஸ்டாண்டர்டா அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி பிரைவேட் வெல் இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு வெல் இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்ரூம்ல வென்டிலேஷன் இருந்திருக்கு. காத்து போகக்கூடிய இடம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு பாருங்க. அப்படியே காமன் வேர் ஹவுஸ் இருக்கு. சரிங்களா? காமன் வேர் ஹவுஸ்னா மண்டிகள் சொல்றாங்களா அது. பாருங்க காமன் வேர் ஹவுஸ் இருக்கு. சரிங்களா? ஹரப்பாங்கிற இடத்துல கேட் கேலரி இருக்கு. கேலரி என்ன சொன்னேன்? ஜாடி, பெரிய பெரிய ஜாடி வச்சு அதுல வந்து சேர்த்து வைப்பாங்க தானியங்கள் எல்லாமே. அதான் கிரானரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஹரப்பாங்கிற இடத்துல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க அது வந்து காமன். பாருங்க டாக்யார்ட் அட் லோக்கல். டாக்யார்ட்னா இந்த ஷிப்பை வந்து நங்கூரம் போட்டு நிறுத்தி வைப்பாங்கல்ல, அது டாக்யார்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லோக்கல்ங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சீலு, ஸ்கல்ப்சர், ஸ்கல்ப்சர்னா சிலைகள், அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹரப்பன் சைட்ஸ்லாம் அதுல இருக்கு. பாருங்க எவ்ரி ஹவுஸ் ஹேட் அக்சஸ் டு வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் சிஸ்டம். சரிங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில தண்ணி போகக்கூடிய அக்சஸ் இருக்கு. டிரைனேஜ் இருந்திருக்கு. டெரகோட்டா பைப்ஸ். டெரகோட்டா பைப்னா அந்த பொம்மை பைப்ஸ் ஆர் யூஸ் டு பிரிங் வேஸ்ட் டவுன் டு ஸ்ட்ரீட் வித் பாத்ரூம் வாஸ் அப்ஸ்டைர். மேல பாத்ரூம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா டெரகோட்டா மூலம், அந்த கிளே மூலியமா வடிகால் அமைச்சு கீழே இப்ப அப்படி நம்ம வந்து மாடிக்குள்ள வீடு இருந்துச்சுன்னா அது வந்து பிளாஸ்டிக் இதை வச்சு நம்ம கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி ஒரு பைப் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாத்திங் வாஸ் காமன் அண்ட் சானிடேஷன் வாஸ் வேல்யூ. எங்களா டெய்லியும் குளிப்பாங்க. ஹைஜீனிக் அங்க ப்ராப்பரா இருக்குது. அவங்க வந்து மதிக்கத்தக்க விஷயமா ஒன்று இருந்திருக்கு. அதனாலதான் இது வந்து உங்களுக்கு என்ன சிவிலைசேஷன் சொல்றாங்க. மிச்சம் எல்லாமே வந்து அர்பன் தான், என்ன ரூரல் தான். சரிங்களா? இதை மட்டும் தான் கல்ச்சர். மிச்சம் எல்லாமே இதுதான் சிவிலைசேஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்ப ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் பாருங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் ஆப்ஜெக்ட் மேட் ஆஃப் ஸ்டோனு, ஷெல்லு, ஐவரி, மெட்டல் அண்ட் மட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பிண்டில், நீடல்ஸ், காம், ஃபிஷ் ஷூட்ஸ், நைஃப்ஸ் ஆர் மேட் ஆஃப் காப்பர் அண்ட் ஐவரி. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதர் டூல்ஸ் பாருங்க. ஆக்சஸ், ஸ்பியர் ஹெட்ஸ், டேகர்ஸ், பவுஸ், ஆரோ மேட் ஆஃப் காப்பர் அண்ட் பிரான்ஸ். இதெல்லாம் இது பண்ணிருக்கு. ஹர்பன்ஸ் டிட் நாட் ஹேவ் வெப்பன்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு வெப்பன்ஸ் வந்து இல்ல. சரிங்களா? அப்போனா வந்து என்ன இருக்கும்? எப்பவுமே சண்டைக்கு போனவங்களா இருக்கக்கூடியவங்களா இல்ல. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து சண்டை போட்டு பழக்கம் இல்ல. சரிங்களா? there are no direct evidence of conflict or warfare. urban arts also do not portray any warfare. அவங்க வரைஞ்சு வச்சிருக்கிறது பார்த்தா அப்படின்னா சண்டை போடுற மாதிரி கூட்டமா சேர்ந்து இது பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே வரைஞ்சு வைக்கல. அப்ப என்னது? அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, அவன் அமைதி விரும்பும் மக்கள், பீஸ் லவிங் பீப்புள் அப்படின்னு நம்ம வந்து முடிவு வந்துடலாம். ரிலீஜன் பாருங்க. we have little information about religious life of Indus Valley people. சரிங்களா? இண்டஸ் வேலி பீப்புளோட ரிலீஜியஸ் லைஃப் வந்து நமக்கு அதிகமா தெரியாது. அவனோட சீஃப் டயட்டி, முக்கியமான கடவுள் யாரு பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான். மதர் காடஸ் அஸ் எவிடன்ட் டெரகோட்டா ஃபிகர் ஃபவுண்ட் இன் இண்டஸ் வேலி. இந்த மாதிரி வந்து இதால செய்யப்பட்ட டெரகோட்டா ஃபிகர் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு, சிற்பம். ஸோ மதர் காடஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால இவங்க சமுதாயத்தை வந்து பெண் ஆதிக்கம் மிக்க சமுதாயம் சொல்லலாம்.
சரிங்களா? ஸோ மேட்ரியார்கின்னு சொல்லுவாங்க. பேட்ரியார்கினா ஆண் ஆதிக்கமிக்க சமுதாயமா இருக்கும். மேட்ரியார்கினா பெண்ணு. பேட்ரிலினியல் மேட்ரிலினியல் சொல்லுவாங்க, 2 டேர்ம்ஸ் இருக்கு. சரிங்களா? அவங்க வந்து எதை வந்து வர்ஷிப் பண்ணாங்க? ஃபாதர் காட் who might be progenitor of race and probably who has a proto Shiva, லார்ட் ஆஃப் அனிமல்ஸ். சரிங்களா? இப்ப சிவன் எப்படி வணங்குறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம அவங்க வந்து வணங்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப சிவாவோட முன்மாதிரி. இப்ப சிவனை வந்து வணங்குறாங்கல்ல, அது முன்மாதிரியா இந்த மாதிரி இந்த இவர் தான் வந்து வணங்கியிருப்பாங்க. அவர் வந்து என்ன செய்யறாங்க? பசுபதினு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து அந்த சீல், இது ஒரு சீல். சரிங்களா? சீல்னா தெரியுங்களா? பஸ் ஸ்டாம்ப்ல வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சீல். அதுல வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல உட்கார வச்சிருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 பேஸ் இருக்கு, நல்லா பாருங்க. அந்த காயின் எல்லாத்தையும் வந்து சிங்கத்தோட பேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி 3 பேஸ் இருக்கு. அதே மாதிரி 2 என்னது கொம்பு இருக்கு. அதே மாதிரி அவரை சுத்தி வந்து 4 அனிமல் இருக்கு. ஸோ என்ன அனிமல் பாத்தீங்க அப்படின்னா, எலிஃபென்ட், டைகர், ரைனோ, பஃபலோ. சரிங்களா? ஒண்ணு ஒரு டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்கும். 2 டீப்பர் அப்பியர் ஆன் ஹிஸ் ஃபீட். 2 டியர். சரிங்களா? ஃபீட்டுக்கு பக்கத்துல வந்து 2 டியர் இருக்கு. அப்போ இந்த சீல்ல வந்து என்னெல்லாம் அனிமல் இருக்கு, இல்ல இந்த அனிமல் இங்க இருக்கா, ஹார்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த சீல், இந்த மாதிரி அனிமல் இதெல்லாம் வந்து நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? பாருங்க, 2001 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. Which one of the following animal was not represented in seals and terracotta art of the Harappan culture? Cow, elephant, rhinoceros, tiger. Cow தான் அதுல இல்ல. சரிங்களா? இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? they worshiped fertility symbol. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி தெரியுங்களா உங்களுக்கு? குழந்தை பேரு. சரிங்களா? ஸோ அதனால வந்து அந்த சிம்பிளை வந்து அவங்க வந்து வணங்கியிருக்காங்க. such as round stones and pierced stones. சரிங்களா? வட்டமா இருக்கிற ஸ்டோனும் அதே மாதிரி ஒரு ஸ்டோனை வந்து அவங்க உடைச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வர்ஷிப் சிவா இது பண்றதுக்காகவும் பார்வதியும் வச்சு அவங்க லிங்கம் ஃபார்மேட்ல வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. லிங்கம் ஃபார்மேட் வந்து கடையில வந்திருக்கு. சரிங்களா? ட்ரீஸ் அனிமல்ஸ் வேற ஆல்சோ வர்ஷிப் பை ஹர்பன்ஸ். இப்பயுமே ட்ரீஸ் இதெல்லாம் வந்து இப்பயுமே பாத்தீங்கன்னா தெரியும், ரோட் ஓரத்துல கல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மைல் கல் இருந்துச்சுன்னா அதுல வந்து பொட்டு வச்சு அதை வந்து வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கிட்டு இருந்து இப்பயுமே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ட்ரீயும் வணங்குறாங்க. சரிங்களா? ஆரம்பாருங்க. தே பிலீவ் இன் கோஸ்ட் அண்ட் ஈவில் ஃபோர்சஸ் யூஸ் தி அமுலெட்ஸ் அஸ் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தம். சரிங்களா? ஸோ தாயம் இப்பயும் முஸ்லிம்ஸ்ல நிறைய பேர் வந்து தாயம் இது இது சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு, அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, தாயத்து. சரிங்களா? ஸோ எல்லா இடங்களையும் அப்ப இருந்திருக்கு. அப்ப இனிமே வந்து நம்ம அந்த மக்களோட வழித்தோன்றல் தான் நம்ம அப்படிங்கிற ஊர்ஜினம் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோங்கிற இடத்துல பெரிய குளிக்கிற இடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து புரோட்டோடைப் சாக்ரை. இப்ப தெப்பக்குளம் எல்லாம் சொல்றாங்களே, கோயிலுக்கு மண்டியில பெரிய குளம் வச்சிருக்காங்களே, அதோட முன்மாதிரி தான் அந்த மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சதுவன் இந்தியாவில் அவங்க பாத்தீங்கன்னா அதுலதான் முங்கி அவங்களோட குழியில இது பண்ணிக்குவாங்க. சரிங்களா? கனெக்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? பிரசன்ட் கனெக்ட் பண்ண முடியுதா அவங்களால? இதெல்லாம் அந்த மக்கள் அப்பயே வந்து வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம்ங்கிறதே சந்தேகம் தான். சரிங்களா? ஸோ ஹிஸ்டரியில நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் பாருங்க அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்படிதான் அரபியில எழுதுறாங்க, அந்த மாதிரி தான். ஸ்கிரிப்ட் வாஸ் மோஸ்ட்லி ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். சரிங்களா? ரைட்ல இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட்டுக்கு போய் திருப்பி ரைட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மெத்தட் தான் போஸ்டோ பெடன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் லைஃப் வந்து இது பண்ணியிருக்காங்க. போய் இப்படி வர மாதிரி. அல்கன் ஸ்கிரிப்ட் எப்படி ஃபுல்லி டிசிபல். அவங்களோட குறியீடுகள்லாம் வந்து நம்ம இனிமே படித்து புரிஞ்சுக்க முடியல நம்மளால. அடுத்து எப்படிலாம் வந்து புதைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து 3 மெத்தடா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு கம்ப்ளீட்டா புதைக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இதுல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க. சரிங்களா? இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பேர்ட்ஸ் எல்லாம் கொத்தி தின்னி அதுக்கப்புறம் வந்து எலும்பு எலும்பா கிடைக்குங்களா, அதை தூக்கிட்டு வந்து புதைப்பாங்க. இப்ப ஜெயின்காரங்களா அப்படிதான் செய்யறாங்க. சரிங்களா? அதுக்கு கிரிமேஷன் ஃபாலோட் பை பரியல் ஆஃப் த ஆசஸ். அதுக்கப்புறம் எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த சாம்பலை வந்து திருப்பி புதைப்பாங்க. இந்த 3 இப்பயும் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? கம்ப்ளீட் பரியல் பாத்தீங்கன்னா அப்படின்னா போஸ்ட் கிரிமேஷன் பரியல் வேற பாப்புலர் மொஹஞ்சதாரோ இடத்துல இந்த 2 பரியல் வந்து இருக்கு. லோத்தல் பரியல் பார்த்து பிட் பரியல். சரிங்களா?
எங்க பிரிக் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடக்கி அவங்க வந்து இது பண்ணுவாங்க லோக்கல்ங்கிற இடத்துல. பிராக்டிஸ் ஆஃப் பாட்ஸ் இன் பரியல் இஸ் ஃபவுண்ட். சரிங்களா, அந்த பாட்ல வந்து அவங்க வந்து புதைக்கிறது. அதே உட்டன் காஃபன் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஹரப்பா. இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ்ல உட்டன் காஃபன் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா, அப்பயும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, however there is no clear evidence of practice of சதி. சதினா வந்து கணவர் இறந்துட்டாரு, அப்போ மனைவியும் சேர்ந்து தீயில குதிக்கிறது, அதான் சத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அதுக்குண்டான எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, டெட் பாடிஸ் வேர் பிளேஸ்ட் இன் நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். நம்ம பார்த்தோம்னா சல்போலித்திக் பீப்புள்ல ஜெனரலி அக்கமெண்டட் ஆப்ஜெக்ட் இன்க்ளூடிங் ஃபுட் பாட்ரி ஆர்னமெண்ட்ஸோட சேர்த்து வச்சிருக்காங்க. புரிஞ்சா? ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், சோஷியல் லைஃப் பார்த்துட்டோம். நீங்க அடுத்தடுத்த மாடல் வந்து எக்கனாமிக் லைஃப் இந்த மற்ற விஷயங்களை பார்க்கலாம். எனி டவுட்மா? ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.